20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்கும். அதை வழங்க தான் செய்யும். நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றத பொறுத்து இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஆனால் அதே சமயம் 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். சிந்தனை ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்து இத்தனை பிளானட்டோட இணைவு அப்படின்ற போது மனசை ஒரு மாதிரி பேராசையில் கொண்டு போய் விட்டுடுவார். அதனால் கவனம் கவனம் கவனம். ஸ்கேமில் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. யாராவது ஆசை வார்த்தை காட்டினா நம்பி ஏமாறாதீங்க. பணம் கடன் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஒரு மாதம் தயவு செஞ்சு சாமிக்கு விட்டுருங்க. கடன்லாம் வாங்க வேணாம். வெறும் மோர் சாதம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ஸ்விக்கியில் கிரெடிட் கார்டு போட்டு வாங்கி சாப்பிட வேணாம். கிளியர். அப்புறம் ஃபுல்லாக நம்ம அதிலே தான் சாப்பிட்டு வயிற்று பிரச்சனையும் உண்டாக்கிடுவோம். இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு எட்டி பார்த்தே தீரும். அதனால இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக்காக இருக்கிறது, வயிறு இருக்கிறது, கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வர்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்கான தனமாக இருக்குது. சாப்பாட்டில் மிகுந்த கவனம் தேவை தேவை தேவை. ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நல்லவே எல்லாம் நடக்க போகிறது. இது வரைக்கும் நீங்கள் யாரை மீட் பண்ணணும்னு நினச்சிங்களா அவங்கள மீட் பண்ணுவீங்க. நிறைய நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறைய பெண்களோடு ஒரு இணக்கம், நிறைய ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றது, ஒரு டிரைவ் போயிட்டு வர்றது, ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு ஒரு நல்ல நல்ல இடத்துக்கு போய் உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, உங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு சில விஷயங்களை மேற்கொள்ளுதல், உங்களுக்கான சந்தோஷத்தை தேடி ஓடுவீங்க. 5ஆம் இடமே சந்தோஷம் தாங்க.